ஏயா பாபு தங்கச்சி கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல? உன் தங்கச்சி விஷயம் என்ன? நீ ஊன்னு ஒரு வாரத்தை சொல்ல முடிச்சிடலாம். என்ன சீரியஸா லுக்கு விடுற? இப்போ உன் பேக்ரவுண்டை விட என் பேக்ரவுண்ட் பெருசா ஆயிடுச்சு, பலமாயிடுச்சு. தட்டவை இது அண்டா முடியா சாப்பாடு. இது நீங்க இவ்வளவு போட்டிருக்கீங்க, என்ன குறைஞ்சு போயிடும். என்ன இவ்வளவு ஃபுட் யாராலையும் சாப்பிட முடியாது. ஏன் இவராலையும் சாப்பிட முடியாது? என்ன சார் இது? இதுல இருந்து பாதி சாப்பாடு எடுக்க சொல்லுங்க சார். ஏய் ஜிலேபி, நான் யாருக்கு சொத்த போட்டாலும் பாசத்தோட போடுறவன். நான் எவ்வளவு போட்டாலும் சாப்பிடணும், எப்படி போட்டாலும் சாப்பிடணும், எதை போட்டாலும் சாப்பிடணும். அதை மீறினா ரொம்ப கடுப்பாயிடுவேன், போட்டு தள்ளிடு. இது ஏதோ மர்டர் ஸ்கெட்ச் போல இருக்க. அவன் அடிச்சு சாவடிப்பா, இவன் சோத்த போட்டு சாவடிக்கிறான். சாப்பிடு. சரிங்க. உடல் மட்டும் இல்ல, நரம்புல கூட சாப்பாடு ஏறி இருக்கு. அந்த அளவுக்கு எப்படியா சாப்பிட்ட? சாப்பிடல சார், தெரிஞ்சுட்டானுங்க. இவ்வளவு எப்படி தெரிவிக்க முடியும்? நடந்த உண்மை சொல்லு. கைய அடிங்க சார். மூட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா சார்? கதறாத, காரணத்தை சொல்லு. இப்போ நீ என்ன டாக்டர் லாயரா? கேள்வி மேல கேள்வி கேட்கிற உயிர் போதியா? அதுக்கு இல்லையா. இப்ப அதெல்லாம் தேவையில்லையா? அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணி ஃபுட்ட வெளியில எடியா. உனக்கு புடிமா போ. ஆபரேஷன் பண்ணி பிள்ளைதான் எடுப்பாங்க, சாப்பாட கூட எடுப்பாங்க. சார், உடனே அன்னைக்கு சட்டசபை கண்காணிப்பு கேமரால ரெக்கார்டான எல்லா ஃபுட்டேஜும் இப்ப இங்க ரெடியா இருக்கு சார். ப்ளே. செகண்ட் கேமரா, தேர்ட் கேமரா. ஏய், யார் இவங்க? எல்லா கேமரால இருக்காங்க. கிண்டி பாபுன்னு சொல்லிட்டு பெரிய ரவுடி சார், அது அவங்க பெரியப்பா. என்ன பேசுறான் அந்த ஆளு? வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல சார். இவன் லிப்பு மட்டும் பிடிச்சு எக்ஸாக்ட்டா என்ன பேசுறான்னு கண்டுபிடிக்கிற திறமைசாலி நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இருக்காரு சார். யார் அது? சார், நீங்க கேட்ட அந்த திறமைசாலி இவர்தான் சார். வணக்கம் சார். சரியான சரக்கு வண்டியா இருப்பா போல இருக்கு. எஸ் சார், நான் எப்பவும் சரக்கு அடிச்சிட்டு மஃப்டில தான் சார் இருப்பேன். எனக்கு டியூட்டி ட்ரிங்க் ரெண்டு கண்ணு சார். கண்டினியூஸா குடிக்கிறவனா? கண்டினியூஸா குடிக்க மாட்டேன் சார். யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா தைரியம் வரதுக்காக குடிப்பேன். அரெஸ்ட் பண்ண பின்னால அவன் ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்துல குடிப்பேன். உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணா சந்தோஷத்துல குடிப்பேன், இல்லனா வேதனைப்பட்டு குடிப்பேன். மொத்தத்துல குடிக்காம இருக்க மாட்டேன். இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்கங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ஃபீல். சரி சரி, பேசி காட்டு. ப்ளே. Rewind and play. இத பாரு பாபு, இந்த மாடர் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்டேட்லயே இதான் கொடூரமான மாடரா இருக்கணும். கிரேட் சிங். லிப்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சிங் பண்ணிருக்க. எதையாவது சிங் பண்ணுவோம் இல்ல லிங்க் பண்ணுவோம். இதான சார் போலீஸோட ஸ்பெஷாலிட்டி. அவங்கள கொஞ்சம் ஆபீஸ் கூட்டிட்டு வா. ஓகே சார். தனியா போறியா இல்ல சப்போர்ட்டுக்கு கூட யாராவது கூட்டிட்டு போறியா? ஒயின் ஷாப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட போகணும், கிரிமினல்ஸ் கிட்ட சிங்கிளா போகணும். ஆம் ஐ கரெக்ட் சார்? யூ ஆர் கரெக்ட். I like you. Thank you sir. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு பெரியப்பா. பயப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதான் உரலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்ல, உலக்க இடி கன்ஃபார்ம் தான். மேன்ஷன் ஹவுஸ் விட இவ ஹவுஸ் தான் பெருசா இருக்கும் போல. டேய், யாரா நீ? இங்க வந்து என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? மேட்டரை எப்படி ஓபன் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு. உன்ன மாதிரி நாங்க இப்ப எந்த செட்டில்மெண்ட் பண்றது இல்ல. பா. ஏன் செய்யறது இல்ல? என்னடா நக்கல் பண்றியா? என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ஏன் உடம்புக்கு என்னாச்சு? என்னடா நடு வீட்டுல நின்னு சரக்கு போடுற? என்ன விஷயம்? வண்டி ஓடணும்னா பெட்ரோல் போடணும்னா பேசணும்னா சரக்கு போடணும். கடுப்பேத்ரா இவன், இடுப்பு உடைங்கடா. ஆல்ரெடி நீங்க போட்டு தள்ள கேஸுக்காக இன்டராகேட் பண்ண வந்த சிபிஐ ஆபீஸ்ல எங்க ஆபீசர் வெயிட்டிங். வாங்க போலாம். ஏண்டா டேய், நாங்க போலீஸ் கூப்பிட்டாலே ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம், சிபிஐ கூப்பிட்டா வந்துருவோமா? நாங்க எங்கேயும் வர மாட்டோம், நீ போ. போன்னு சொன்ன உடனே போறதுக்கு நான் ஒண்ணு போலீஸ் இல்ல, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஹெட் ஆபீஸ் ஒன்னும் கக்கத்துல இல்ல, டெல்லியில இருக்கு. கூப்பிட்ட உடனே வரலன்னு வச்சுக்க, முட்டை கலங்கி போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க சார், நாங்க வரோம்.
வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். சொட்ட மண்டைய வாய மூடட்டா. சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படின்னா ஏழைப்பாளையங்களோட நில மேட்ரு, அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் டீல் பண்றோம்னு சொல்ல வந்தேன். புருஷன் முண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா the relationship between wife and husband should be like a fish and water, not like a fish and fisherman சொல்லி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். ஓஹோ, 21ஆம் தேதி அன்னைக்கு எதுக்கு செக்ரட்டரியேட் போனீங்க? செக்ரட்டரியேட்டா? அது என்னது? அது எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. என் புள்ள பாபுக்கு உடம்பு சரியில்லாதனால வீட்லயே தானே இருந்தோம். ஒரு வாரத்துக்கு மேலாச்சு வெளியே வந்து. ஃபால்ஸ், பொய் சொல்றான். என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அப்பா பொய் சொல்லலங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு சர்க்கிள் இருக்கு, மினிஸ்டர் எம்எல்ஏ ஓட பழக்கம் இருக்கு. நீங்க எங்களை தப்பா எடை போட்டுறாதீங்க. அப்படின்னா அவங்கள பார்க்க போயிருந்தீங்களா? என்னங்க நீங்க? நாங்க எங்க போனோம், யார பார்த்தோம்? நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. அங்க என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பாபு நம்ம கோயிலுக்கு போலாமான்னு கேட்டிருப்பேன். வேற ஒண்ணு இல்ல. மர்டர் நடந்தது செவ்வாய்க்கிழமையாச்சு. செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? நாங்க கொலையா பண்ணிட்டோம். ஏதோ பெரிய மனுஷன் நல்ல விஷயத்தை பத்தி பேசுனேன், அதுக்கு கூட கேட்டு போட்டா எப்படிங்க? ஓஹோ, அப்ப நல்ல விஷயமா? இத பாரு பாபு, இந்த பார்டர் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்டேட்லயே இதான் கொடூரமான பார்டரா இருக்கு. அந்த டயலாக்ல ஏதோ தப்பு இருக்குங்க. சொன்ன பொய் எதுக்கு? அந்த டயலாக் தான் சொன்னேன். ஏதோ அந்த சிச்சுவேஷன்ல அப்படி வாய் தவறி. என்னடா சிச்சுவேஷன்? எங்க பொண்ணு ஒருத்த ஒர்க் அவுட் பண்ணிட்டான். அவன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு சின்னதா ஒரு வார்னிங் கொடுக்கலாம்னு போனோம். அதுக்குள்ள அங்க சிச்சுவேஷனே மாறி போச்சு. அப்போ கொலை பண்ணவன் உன் பொண்ணை கரெக்ட் பண்ணவன். அனாவசியமா எங்களை பிரச்சனையில மாட்டி விடாதீங்க. மர்டர் நடந்தப்பா அவன் அங்க இருந்தானா? இருந்தா சார். எங்களை விட்டுருங்க சார். இதுக்கு மேல இந்த விஷயத்தை எங்ககிட்ட பேசாதீங்க. என் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு, எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. விடுறோம் சார் தானே அடிச்சாரு. இப்ப நீ போலாம். அவ்வளவுதானா? நாங்க போலாமா? சிபிஐனா ரொம்ப சிம்பிளா இருக்க. வாங்கடா போலாம். ஏய், மறுபடியுமா? உன் பொண்ண லவ் பண்ணவன் பேர் என்ன? சரண். நிக்நேம் சேரி. என்ன செய்யறான்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எந்த கம்பெனில? எங்கடா? சிஜி டெக்ஸ் மயிலாப்பூர் ஃபேஸ் 2. சரி, கிளம்புங்க. சார் என்ன சார் இது, இவங்களை இப்படி சும்மா அனுப்பிச்சிட்டீங்க? சரக்கு அடிச்ச பின்னால பாட்டிலையும் சிக்கன் தின பின்னால எலும்பையும் வச்சுக்க கூடாது. அந்த கொலையை பார்த்தது இவங்க, செஞ்சது அவன். ஆமா, கரெக்ட் சார்? அவ்வளவு கரெக்டா சொல்றியா? எப்படி? நீங்க விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க கண்ணுல பயத்தையும் தொண்டையில நடுக்கத்தையும் நீங்களும் வாட்ச் பண்ணீங்க, நானும் வாட்ச் பண்ணேன். யூ ஆர் கரெக்ட். நீ மப்புல இருந்தாலும் மைண்ட் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். அவசரப்படாத சம்பத் தேவா, அத சார் சொல்லணும். அவன் கொலை பண்ற ஆளுங்க யாரும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. பெரிய அளவுல பாதுகாப்பு இருக்கிற சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சு கொலை பண்ணிருக்கான்னா அவன் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டெசிஷன் பவரை பார்க்கும்போது அவன் ஒருத்தனா 1000 பேரா 1,00,000 பேரான்னு புரிஞ்சுக்க முடியல. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் பக்காவா இருக்கணும். அவங்க கொடுத்த டீடைல்ஸை வச்சு அவனோட மொத்த பயோடேட்டாவை எடுக்கணும். சார், சிஜி ட்ரிக்ஸ்ல ஸ்டாஃபோட மொத்த டேட்டாவும் வந்திருக்கு சார். ஸ்டாஃப் லிஸ்ட்ல சரண் டீடைல்ஸ் இருக்கான்னு பாருங்க. கொலை நடந்த அன்னைக்கு, அதாவது 21ஆம் தேதி அவன் ஆபீஸ் வந்தானான்னு பாருங்க. லீவ் எடுத்திருக்கான் சார். இவன் போட்டோ செக்ரட்டேரியட் சிசி கேமரா போட்டோவோட மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த போட்டோவோட அங்க யாரும் மேட்ச் ஆகல சார். மோஸ்ட் பிரில்லியன்ட் கிரிமினல். எந்த கேமராலையும் சிக்காம புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனா இவனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டிவில பார்த்தேன். எப்போ? லாஸ்ட் மந்த் ஒரு ஹியூமன் மாஃபியா பிடிச்சு கொடுத்தான் சார். இவன் பிடிச்சு கொடுத்த அந்த கிரிமினல் கும்பல் இப்ப எல்லாரும் ஜெயில இருக்காங்க சார். ஹேய், கூப்பிட்டு வாங்க அவங்கள. பாத்து 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 உசாரா வா. பாத்துனா கால் ஒஞ்சல் நீ அடங்க மாட்ட. நீ வா. ஏன் இப்படி தொகுற? நீ போல்டு கேட்டு கீழே வந்துருப்பாரு. வணக்கம் சார். ஏயா, நீங்க நடந்து வரும்போது ஏதோ ரோபோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன டங் டங்னு இரும்புராட் சத்தம் கேட்டுச்சுல சார்? ஆ, எங்க அண்ணன் பாடியில ஹார்ட், லிவர், கிட்னியை தவிர மீதிக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டீல் தான் சார்.
ஒருத்த அச்சா சார், அச்ச அடியில எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. அதை ஒட்ட வைக்க முடியாம தான் இப்ப ஸ்டீல்ல கதை ஓடிக்குது. அவன் வெறித்தனமா அடிச்சிருக்கான். அவன் அடிச்ச அடியில எல்லாருக்கும் போன்ஸ் நொறுங்கி போச்சு. இது கூட ஸ்டீல் தான் சார். அவன் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்க எல்லாரையும் அடிச்சது இவன் தானா? அவன் போட்டோ பார்த்தாலே எங்க அண்ணன் நின்ன இடத்துல ஒண்ணு அடிப்பா சார். திருப்பி சார். திருப்பி உங்களை இப்படி மொரட்டுத்தனமா அடிச்சிருக்கா அவனை தேடி பழிவாக்கணும்னு தோணலையா? கரண்ட் சாக்கெஸ்டா கரண்ட் பெட்டி கூட யாராவது சண்டை போடுவாங்களா சார்? ஓ, இவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அளவுக்கு பெருசா இன்ஃபர்மேஷன் இல்ல சார். இதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனும் தேவை. நாம தேடிக்கிட்டு இருக்கிறது இவன். வணக்கம் சார். யோ சிபிஐ, அவனை எப்பயா பிடிக்க போறீங்க? கும்பு மேலால வச்சு என்னை கொல்றதுக்காக அவன் பிளான் போட்டுருக்கான்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னையா பண்றீங்க? உங்களை அவனால ஒண்ணும் பண்ண முடியாது சார். கும்பமேளால இருந்து நீங்க திரும்பி வரும்போது கையில பலம் கூட அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். நீங்க தைரியமா இருங்க சார். Hey, go and search. போங்க. This side. Search everywhere. மேல பாருங்க. அந்த பக்கம். எந்த ரூமையும் விடாதீங்க. எல்லா ரூமையும் தரவா சர்ச் பண்ணுங்க. யோ, யாரையா நீங்க? என்னையா நடக்குதுங்க? இது யார் வீடு தெரியுமா? பாபுவோட மச்சன வீடு. அவனை தேடி தான் வந்திருக்கோம். We are from CBI. நீ யாரு? நான் செரியோட மாமாங்க. பேரு ஜிலேபி. ஜிலேபியா? ஆமாங்க, என் தலையெழுத்து என் பேர் ஜிலேபி தான். காராபூந்தின்னு பேர் வச்சிருக்கலாம்ல, சூப்பரா இருக்கும்ல சரக்கு. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், அவன் இல்ல சார். யார் சார் தேடுறீங்க நீங்க? சரியே தான். எங்க அவன்? கும்பமேளாக்கு போயிருக்கான். Let's go. Pick him. சார், நான் என்ன சார் பண்ணேன் சார்? என்ன பண்ண சொல்லுங்க சார். சார் கிடைச்சானா? இல்ல சார், கண்டினியூஸா எங்கேஜா இருக்கு. அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கானே என்னவோ. ட்ரை பண்ணிட்டே இரு. ட்ரை